பாஸ்மதி அரிசியை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் விட்டு சூடாய் வந்ததும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி சேர்த்து அது பொரிஞ்சு வந்ததும் நீட்டு வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது செவந்து வரும்போது இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போய் வரும்போது புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே பச்சை மிளகாயும் அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கி வரும்போது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி இப்போது நமக்கு விருப்பமான காய்களை சேர்த்துக்கலாம். நான் இங்கே பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட், காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தயிரும் போட்டு 1க்கு 1.5 கப் அளவு தண்ணீர் கணக்கில் வச்சு உப்பும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கொதித்து வரும்போது கழுவி வச்சுருக்கிற அரிசி அதில் சேர்த்து நல்லா கிளறி மூடி போட்டு ஒரு விசில் வெட்டு இறக்குனீங்கன்னா என் ஸ்டைலில் பண்ண சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி தயார்.